பூனம் பாண்டே பாலிவுட்டின் கிளாமர் குயின். மாடலாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய பூனம் ஹிந்தியில் நாஷா என்ற திரைப்படத்தின் மூலம் பாலிவுட்டில் காலடி எடுத்து வைத்தார். முதல் படத்திலேயே ஆசிரியையாக அறிமுகமான பூனம் பாண்டே ஒரு மாணவரோடு தவறான உறவில் இருப்பதைப் போன்று நடித்திருப்பார். முதல் படமே அவருக்கு சர்ச்சைகளை தாராளமாக அள்ளித்தந்தது. அதன் பிறகு கிளாமரும் சர்ச்சைகளும் அவரை விட்டு பிரியவே இல்லை. ஹிந்தி சினிமாவில் முக்கியமான ஸ்டாராக வலம் வந்து அழுத்தமான கதாபாத்திரங்களில் ரசிகர்களின் மனதில் நிற்க வேண்டும் என்பதுதான் பூனம் பாண்டேவின் ஆசை. ஆனால் அவருக்கு அமைந்ததெல்லாம் ஓவர் கிளாமர் கதாபாத்திரங்கள் தான். அதிலும் குறிப்பாக பூனம் நடிக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டால் ஏற்கனவே எழுதப்பட்ட காட்சிகளை எக்ஸ்ட்ரீம் கிளாமராக மாற்றி எழுதிவிடுவார்கள். எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கிளாமராக இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அசால்ட்டாக நடித்துக் கொடுத்து விடுவார் பூனம் பாண்டே. கவர்ச்சியில் என்றைக்குமே அவர் கஞ்சத்தனம் காட்டியதே இல்லை. தன்னுடைய தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஏங்கி கிடக்கிறார்கள் என்பது பூனத்திற்கு தெரியும். இதனால்தான் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல, இன்ஸ்டாகிராமான மொபைல் திரையிலும் அடிக்கடி தோன்றி தன்னுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் பதிவிட்டு 35 லட்சம் ஃபாலோவர்ஸையும் கிறங்கடித்து விடுவார். கவர்ச்சி நடிகையாக இருப்பதால் மட்டுமே பூனம் பாண்டே சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்வது இல்லை. அவர் செய்த சம்பவங்களும் அவருக்கு கணக்கில்லாமல் சர்ச்சைகளை வாரி கொடுத்திருக்கிறது. கோவாவில் நிர்வாணமாக அணை அருகே வீடியோ எடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். நிர்வாண வீடியோக்களை தயாரித்து வந்த தயாரிப்பாளர் சாம் பாம்பேவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தனது நிர்வாண மற்றும் கவர்ச்சி வீடியோக்களுக்கு என்றே தனியாக ஒரு வெப்சைட்டையும் நடத்தி வருகிறார். கருப்பை புற்றுநோயால் தான் இறந்து விட்டதாக தன்னுடைய மேலாளர் மூலம் அறிக்கை வெளியிட்டு ரசிகர்களை ஏமாற்றினார் பூனம் பாண்டே. பிறகு புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இறந்து விட்டதாக நடித்ததாக கூறி மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டார். இப்படி சர்ச்சைகளின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த கவர்ச்சி குயின் தற்போது மீண்டும் மீடியாக்களில் அடிபடத் தொடங்கி இருக்கிறார். இதற்கு காரணம் அவர் ஏற்று நடிக்க இருந்த ஒரு கதாபாத்திரம்தான். தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மைதானத்தில் லவகுஷ் ராமலீலா குழு சார்பில் நவராத்திரியை ஒட்டி ஆண்டுதோறும் ராமலீலா நாடகம் நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான நாடகத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரி வேடத்தில் பூனம் நடிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியானது. அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க தன்னை தேர்ந்தெடுத்ததற்காக பூனம் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். மேலும் அந்த வீடியோவில் புனிதமான அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னை தயார்படுத்திக் கொள்ள நவராத்திரியின் அனைத்து நாட்களிலும் உண்ணாவிரதம் இருக்க போவதாக கூறியிருந்தார். फास्टिंग रखूंगी ताकि मैं अपने मन से अपने तन से और भी ज्यादा क्लेंस रहूं इस खूबसूरत से रोल को प्ले करने के लिए. மண்டோதரி கதாபாத்திரத்தில் பூனம் நடிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியானதிலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பியது. புனிதமான ஒரு கதாபாத்திரத்தில் கவர்ச்சி நடிகை நடிப்பதா என்றும் அவர் நடித்தால் பக்தர்களின் மனம் புண்படும் என்றும் பல்வேறு அமைப்புகள் போர்க்கொடி தூக்கியது. அதிலும் குறிப்பாக விஸ்வ ஹிந்து பரிஷத், பாஜகவை சேர்ந்தவர்கள் தீவிரமாக இந்த விவகாரத்தை அணுகத் தொடங்கினார்கள். இதற்கு பதிலளிக்கும் விதமாக ராமலீலா குழுவின் தலைவர் அர்ஜுன் குமார், தவறு செய்தவர்களுக்கும் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும், சர்ச்சைக்குரிய பின்னணி கொண்ட ஆண்களை அரசியலில் ஏற்கும் போது பெண்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார். ஆனாலும் இந்த விவகாரத்தில் நாளுக்கு நாள் சர்ச்சை அதிகரித்துக் கொண்டே சென்றது. இந்த சூழலில்தான் தற்போது நாடக குழுவைச் சேர்ந்தவர்கள் பூனத்தை நீக்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். கமிட்டியின் அழைப்பின் பேரில் பூனம் பாண்டே மண்டோதரியாக நடிக்க ஒப்புக்கொண்டார். இருப்பினும் அவரது பெயர் அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு தரப்புகளில் இருந்து எதிர்ப்புகள் கிளம்பியது. இது ராம்லீலாவின் முக்கிய நோக்கமான ஸ்ரீராமரின் செய்தியை சமூகத்திற்கு பரப்புவதை தடுக்கக்கூடும் என்று நாடக கமிட்டி கருதுகிறது. இதனால் பூனம் பாண்டேவை மண்டோதரி கதாபாத்திரத்திலிருந்து விடுவிப்பதாகவும் அவருக்கு பதில் வேறு ஒருவர் நடிக்க இருப்பதாகவும் கமிட்டி ஒருமனதாக முடிவு செய்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தனர். நாடக கமிட்டியின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.